ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் சீசன் 3 எபிசோட் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இத்தனை நாளாக நம்ம ஹீரோ டாக்கமிச்சியை பார்த்து யாரா இவன் அடி வாங்கிட்டு இருக்கான், இவன்லாம் லீடர் ஆக முடியுமா அப்படின்னு நம்ம எல்லாருமே யோசிச்சிருப்போம். பட் இந்த எபிசோடுக்கு அப்புறத்துல இருந்து நம்ம ஹீரோ எதனால ஹீரோவா இருக்கான் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிய வரும். ஸோ கதையை ரொம்பவே கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் சீசன் 1 எபிசோட் 43. யமாவை கொண்டு அன்னைக்கு ஈவினிங் வந்து காமிக்கிறாங்க. ஏசுக்கு உனக்கு பதில் வேற ஒருத்தனை சரண்டராக சொல்லியாச்சு, போலீஸ் இனி வந்து ஒன்று பிடிக்காது அப்படின்னு ஈசனா சொல்றான். மைக்கியோட மத்தவங்களை பத்தி எனக்கு தான் நல்லா தெரியும்னு சொல்லலாம். லீடர் ஆகிறதுக்கு அறிவு இருக்கணும்னு அவசியம் இல்ல. மைக்கி மாதிரி இருக்கிற லுக் மாதிரி ஆளுங்களால இன்னும் கிரேட்டா மாற முடியும். பட் மைக்கியோட பொட்டன்ஷியல் புரியாம டோவான் அவனை வளர விட மாட்டாங்க. அதனாலதான் மைக்கியை நான் எடுத்துக்கிடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கீசகி சொல்லப்போ இது ஓவரா தரல அப்படின்னு சொல்லி ஈசனா கேட்கறேன். அந்த கோலுக்கு தடையா இருக்கிற டிராக்கனை கொல்லணும்னா கியோமாசாவை வச்சு அவனை கொல்ல பிளான் போட்டேன். பட் அதை அந்த டாக்கமிச்சி தடுத்துட்டான் அப்படின்னு சொல்லப்போ டாக்கமிச்சியை பார்த்தா அவன் ஒன்னும் பெரிய ஃபைட்டா தரலையா அப்படின்னு ஈசனா கேட்கவும் அவனாலதான் என் எல்லா பிளானும் ஃபெயில் ஆச்சு. வால்ஹலா கேங்குக்கு மைக்கி லீடர் ஆகலாம்னு நினைச்சேன். அதுக்கு இறஞ்சலா இருந்த பாஜியை காஸ்டரோ வச்சு கொல்ல ட்ரை பண்ண. என்னோட பிளான் எல்லாத்தையுமே அவன் நாசமாக்கிட்டான். மைக்கி எல்லா விஷயத்தையும் இழந்துட்டு நிக்கிறத பாக்குற அந்த த்ரில்லிங் இருக்கு. அதுக்கப்புறம் நான் தான் கண்ட்ரோல்ல இருப்பேன் அப்படின்னு கீசகி சொல்லவோ அதான் யமாவை கொன்னியா, பட் எதுக்காக நீ ஏன் டைரக்டா அதுல இன்வால்வ் ஆன, வேற யாரையாச்சும் வச்சு அவளை கொண்டிருக்கலாமே நான் கேட்கவோ உன்னோட சொந்த சிஸ்டரை நான் கொண்டிருக்கேன், பட் நீ என்னடானா என் ஜாலியா கேள்வி கேட்டுட்டு இருக்க அப்படின்னு கீசகி கேட்கவும் அவெல்லாம் எனக்கு சிஸ்டரே கிடையாது, உனக்காக நான் ஒரு நாள் திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்லி பழச வந்து ஈஸினா யோசிச்சு பார்த்துட்டு ஃபாஸ்டர் ஹோம்ல என்ன பாக்குறதுக்கு ஷினிச்சிரோ மட்டும் தான் வந்தான். அவன் மட்டும் தான் என் ஃபேமிலி. லோன்லியா தனிமையில இருந்த என் ஹார்ட்டை அவன் தான் பாசத்தால ஃபில் பண்ணான். ஸோ ஷினிச்சிரோக்கு என்ன மட்டும் தான் பிடிக்கணும், ஷினிச்சிரோக்கு பிடிச்ச எல்லாரும் சாக வேண்டியதான். கேசக்கி உன்னால தான் என் கோல்ஸை நான் அச்சீவ் பண்றேன். உன் ஆசைப்பட்டபடியே என்னை எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கோ. இப்போ மைக்கியும் என்ன மாதிரியே எல்லாத்தையும் இழந்து என்ன மாதிரியே மாறிட்டான். இனி மைக்கியை நான் கொஞ்சம் கொஞ்சமா என்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துருவேன். கேசக்கி டோமான நீ எடுத்துக்கோ, இனி அது உனக்கு தான் சொந்தம் அப்படின்னு ஈசனா சொல்லவும் இப்போ என்ன பண்ண போற ஹீரோ அப்படின்னு கேசக்கி யோசிக்கிறான். இங்க என்ன நடக்குது அப்படின்னு டிராகன் யமாவை பார்த்து ஷாக்கிங்கா இருக்கான். நான் தான் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ டிராகன் வெளியே வந்து மைக்கி வெளியே வா, உன்ட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு போகவும் மைக்கியும் அப்படியே அமைதியா இருந்துச்சு போறான். அங்க என்ன நடந்தது அப்படின்னு டிராகன் கேட்கவும் மைக்கி அமைதியா நிக்கிறான். எப்படி இது நடந்தது அப்படின்னு டிராகன் போயிட்டு மைக்கி மூஞ்சிலே ஒரு பஞ்சு விட்டு நீ இருக்கும்போது எப்படா இது நடந்தது, மைக்கி நீயும் அங்கதானே இருந்தா, என்ன பிளக் பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். டிராகன் இது எல்லாமே என்னோட தப்பு தான், நான் தான் யமா பக்கத்துல நின்றுட்டு இருந்தேன், நான் தான் அவளை ப்ரொடெக்ட் பண்ணல, அது மைக்கியோட தப்பு இல்ல, நீ அடிக்கிறதா இருந்தா என்ன வந்து அடி. நிச்சிரோட கிரேவியார்டுக்கு நாங்க போயிருந்தோம். அப்ப ஈசனா அந்த இடத்துக்கு வந்தா பிரச்சனை வரப்போதுன்னு சொல்லி மைக்கி யமாவை என் பொறுப்புல தான் விட்டுருந்தான். நீ தப்பான ஆள மைக்கி அடிச்சிட்டு இருக்க, நீ என்னதான் அடிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் டிராகன் மைக்கியை திரும்பவும் அடிச்சுட்டு டோமான நீ கிரியேட் பண்ணதே எங்களை ப்ரொடெக்ட் பண்ணு தானே சொன்ன அப்படின்னு மைக்கியை போட்டு அடி அடின்னு அடிக்கவும் நம்ம ஹீரோ போய் தடுக்கிறான். ஃபர்ஸ்ட் பாச்சான் அரெஸ்ட் ஆனா, பாஜி இறந்து போயிட்டான், காசுடோரோ அரெஸ்ட் ஆயிட்டா, இப்போ என்னடானா யமா அப்படின்னு நம்ம ஹீரோவை தள்ளி விட்டுட்டு மைக்கி மூஞ்சிலே ஒரு பஞ்சு விடுறான். நம்ம ஹீரோ மைக்கி ரெண்டு பேரும் அப்படியே கீழே விழுந்து கிடக்குறாங்க. ஈவன் யமாவுமா அப்படின்னு சொல்லி டிராகன் அளவும் டிராகன் உன் மனசு தளர விடாத, எனக்கு தெரிஞ்ச டிராகன் இந்த மாதிரி கிடையாது, நடந்ததை ஏத்துக்கிட்டு அதை தாண்டி வரக்கூடியவன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும் போது ஹீனாவை பத்தி நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான். ஹீனா இறந்ததை நம்ம ஹீரோவால அக்செப்ட் பண்ணிக்கிட முடியாது. ஃபியூச்சர்ல இறந்து போன ஹீனாவை எப்படியாச்சும் காப்பாத்தி திரும்ப ஒரே ஒரு தடவையாச்சும் பாத்திரம் தான் நம்ம ஹீரோ ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஹீனா இறந்ததை என்னால ஏத்துக்கிட முடியல, பட் அவங்கள ஏமா இருந்ததை ஏத்துக்கிட சொல்றது எனக்கு எந்த தகுதியும் இல்லை. என்ன மாதிரி அவங்களால ஒன்றும் டைம் டிராவல் பண்ண முடியாது. மைக்கி இதனால தான் நீ ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஈவிலா மாறினியா, இதுக்கு மேலே என்னால ஃபியூச்சரை மாற்றவே முடியாது, எல்லாம் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோன்னு நினைக்கிறேன். டோமான் மெம்பர்ஸ் எல்லாம் ஃபைட் பண்ண போக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் மைக்கியும் டிராகனும் ஒன்றும் வரல. டாக்கமிச்சியை கால் பண்ண எடுக்கல. நான் அவன் வீட்டுக்கு போய் பார்க்குறேன் நாக்கோன்னு போகவும் ஈனவே இப்போ அந்த இடத்துக்கு வரான். ஹே ஈனவே டாக்கமிச்சி உன் கூட தானே வந்தான், எங்க போனா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் கேட்கவும் மோசமான விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு ஈனவே சொல்றான். மைக்கி நான் இந்த சுச்சுவேஷன்ல இதை உன்கிட்ட சொல்றேன்னு நினைக்காத, பட் நம்ம இன்னைக்கு டெஞ்சிக்கு கூட ஃபைட் பண்ண போனோம், எல்லாரும் உனக்காக காத்துட்டு இருப்பாங்க. யமாவை கொன்னதே அந்த கீசக்கி தான். கீசக்கியை பத்தி எனக்கு நல்லா தெரியும், அவன் ஒரு கன்னிங்கான பர்சன். அவன் அரெஸ்ட் ஆகாம வேற யாரையாச்சும் அரெஸ்ட் ஆக வச்சிருப்பான். என்னானாலும் சரி மைக்கி, நான் இன்னைக்கு டெஞ்சிக்கோ கூட ஃபைட் பண்ண போறேன், ஈவன் நான் அதை தனியா பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். மைக்கி எதுவுமே பேசல. யமா இருந்தது தெரிஞ்சு ஹீனா இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வரா. நம்ம ஹீரோவை பாக்குறான். டிராகன் ஒரு பக்கம் தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்கான். ஏமா இல்லை அப்படின்னு சொல்லி ஹீனாவை உட்காந்து அழுதுட்டு இருக்கவும் நம்ம ஹீரோவும் என்ன பண்ணான்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும்போது சைட்ல பேனா இருக்கிறத பாக்குறான். அழாத ஹீனா, இங்க பாரு நாம கூட இருக்கிறேன். டாக்கிமிச்சி நீ வந்துட்டியா, என்னாச்சு ஹீனா என் கிட்ட சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ விளையாடுவோம். டாக்கிமிச்சி ஃபன்னியா இருக்கிறதுக்கு இது நேரம் இல்ல அப்படின்னு சொல்லி ஹீனா போயிட்டு நம்ம ஹீரோவை டென்ஷனா பார்த்தா ஹீரோவை கண் கலங்கி தான் நின்றுட்டு இருக்கான். நான் 21 வயசுல இருக்கும்போது டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல வேலை பார்த்தேன். அப்போ ஒரு பையன் தொலைஞ்சு போயிட்டான். அவன் என் கிட்ட வந்தான். அவன் அழாம இருக்கணும்னு நான் இப்படிதான் பண்ணேன். நான் அவனை ப்ரொடெக்ட் பண்ணுவேன், கவலைப்படாத அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த கட்டவரில் வரைஞ்சதை காமிச்சிட்டு எனக்கு தெரியும் இது
முட்டாள்தனமா இருக்குன்னு. பட் 26 வயசுலயும் நான் இப்படிதான் இருக்கிறேன். ஒரு முட்டாளா, எதுக்கும் லாய்க்கு இல்லாம ஈவன் இந்த மாதிரி மோசமான விஷயம் நடந்தது கூட தெரியாம ஃபியூச்சர்ல இருக்கிறேன். பிரச்சனையை பார்த்து நான் பயந்து ஓடுனேன். என் லைஃப் ஃபுல்லா ஓடிட்டே தான் இருக்கேன். பட் என்னால மட்டும்தான் சில விஷயங்கள் பண்ண முடியும். நான் இப்போ இங்க இருந்து கிளம்புறேன் ஹீனா. ஹீரோஸ் எப்பவோ ஓடி போக மாட்டாங்க. உன் முகத்துல நான் ஸ்மைல பார்க்கணும் ஹீனா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்புறேன். என்னானாலும் சரி நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன். ஈவன் நான் இன்னைக்கு செத்தாலும் பரவாயில்ல, அந்த கேஸுக்கு சும்மா விட மாட்டேன். நம்ம ஹீரோ வெளியே போனா சீஃபியோ ரெடியா நிக்கிறான். ஹீரோ இப்ப எல்லாரும் முன்னாடியே போய் நிக்கிறான். எல்லாரும் ஒழுங்கா கேளுங்க அப்படின்னு சீஃபியோ கத்திட்டு இருக்கான். என்னடா சீஃபியோ எதுக்கு கத்துறான்னு கேட்கவும், நம்ம லீடரோட சிஸ்டர் இறந்துட்டா அப்படின்னு சொல்லி சீஃபியோ சொல்லவும், என்ன மைக்கி சிஸ்டர் இறந்துட்டாளா? மைக்கி ஓகே தானே, அவனால ஃபைட் பண்ண முடியுமா? டிராகனுக்கு என்னாச்சு? மைக்கியோ டிராகன் ஓகே தானான்னு கேட்கவும், லீடருக்கோ வைஸ் லீடருக்கோ எதுவாகல, பட் இன்னைக்கு அவங்களால ஃபைட் பண்ண முடியாது அப்படின்னு சீஃபியோ சொல்லவும், மைக்கியும் டிராகனும் இல்லாம நம்ம எப்படி போய் ஃபைட் பண்றது? நம்மளால ஜெயிக்க முடியாதுன்னு மத்தவங்க சொல்லவும், ஆமா கரெக்ட் தான், ஒரு கிங் இல்லாத ஆர்மி எதுக்கோ பிரோஜனம் இல்லை, இப்போ நம்ம தோக்க தான் போறோம், ஸோ இன்னைக்கு ஃபைட் பண்ண வேணாம் அப்படின்னு இனிப்பி சொல்லவும், ஆமா ஆல்ரெடி நிறைய கேப்டன் வர இல்ல, டிராகனும் மைக்கியும் இல்லாம ஃபைட் பண்ண முடியாதுன்னு எல்லாரும் சொல்லவும், நீங்க சொல்ற எல்லாமே கரெக்ட் தான், நம்ம ஃபைட்ல இருந்து இன்னைக்கு பின் வாங்கணும் தான், ஆனா டோமான் இன்னைக்கு தான் டெஞ்சிகோ கூட ஃபைட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, டே முதல்ல நீ யாரா அதை சொல்றதுக்கு? மைக்கி இல்லாம டோமானால எதுவுமே பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் டிவிஷன் கேப்டனா இருக்கலாம், பட் நீ புதுசா வந்தவன், என்னமோ டோமானுக்கே லீடர் மாதிரி நீ ஆர்டர் கொடுக்காத அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அவனா நீ போய் தனியா ஃபைட் பண்ண அப்படின்னு எல்லாரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்படி நடக்கும்னு எதிர்பார்த்தது தான் அப்படின்னு சீஃபியோ சொல்லவும், பட் இன்னைக்கு நம்ம பின் வாங்கினாலும் டெஞ்சிகோ கேங் நம்மள சும்மா விட போறது இல்ல. டோமான கிரஷ் பண்ண இதை விட மோசமான இன்னும் நிறைய விஷயம் பண்ணுவாங்க. என்னானாலும் சரி, ஈவன் நான் தனியா போறதா இருந்தாலும் நான் இன்னைக்கு ஃபைட் பண்ண போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்ப இது ஒரு டபுள் சூசைடுன்னு சொல்லு அப்படின்னு சீஃபியோ நான் கூட வரேன்னு சொல்றேன். நீங்க 2 பேர் மட்டும் இல்ல, நானும் உங்க கூட வருவேன் டாக்கமிச்சி. இந்த மாதிரி நடக்கும்போது எப்பவும் பயந்து ஓடாம இருக்கிறது டாக்கமிச்சி மட்டும் தானே அப்படின்னு நான் சொல்லவும், எல்லாரும் அப்படியே நிக்கிறாங்க. நானும் உங்க கூட வர கேப்டன் அப்படின்னு நம்ம ஹீரோவோட 4 ஃப்ரெண்ட்ஸும் வந்து நிக்கிறாங்க. வின் பண்ண முடியாத ஃபைட்டுக்கு தான் எப்பவும் அந்த டாக்கமிச்சி போவான் அப்படின்னு ஸ்மைலி அங்க வரான். ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சு வந்துட்டோம், இவங்கள உன் கூட கூட்டிட்டு போ டாக்கமிச்சி அப்படின்னு மீட்சியா சொல்றான். நாங்களும் உன் கூட இருக்கோம் டாக்கமிச்சி அப்படின்னு ஆங்கிரியும் ஹாக்காயும் வந்து நிக்கிறாங்க. கைஸ் நம்மளால ஜெயிக்க முடியாதுன்னு இனுப்பி சொல்லவும், நமக்கு வர வழி இல்ல, இப்போ நம்ம பின் வாங்கினா டோமான் கதை முடிஞ்சது. டோமான் எவ்வளவு ஸ்ட்ராங்னு அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணுவோம். ஈவன் மைக்கி இல்லைனாலும் பரவாயில்ல, டோமான் தோத்து போகாதுங்கிறத நம்ம காமிப்போம் அப்படின்னு சொல்லி சீஃபியோ சொல்றான். ஆமா டோமான் டோமான் அப்படின்னு சொல்லி இப்ப எல்லாருமே கத்துறாங்க. இவ்வளவு பிரச்சனை வந்தாலும் டோமான் எங்க எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு பேயான் சொல்றான். சீஃபியோ நான் யமாவையும் பாஜியவோ காப்பாத்த போறேன், எப்படின்னு எனக்கு தெரியாது, பட் என்னால டைம் டிராவல் பண்ண முடியும்னா எதுவுமே எனக்கு இம்பாசிபிள் கிடையாது. அதை நான் அச்சீவ் பண்றதுக்கு முதல்ல டெஞ்சிகோவை நான் கிரஷ் பண்றேன். ஈசன் அவ தோக்கடிச்சு கியசக்கி அவன் கண்ட்ரோல்ல இருந்து வெளியே கொண்டு வர கண்டிப்பா நான் விட்டு கொடுக்க போறதில்ல, வாங்க போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ தலைமையில இப்ப டோமானே கிளம்புது. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ ஒரு கேங்கோட லீடரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு பெரிய ஃபைட்டரா இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் அவசியமே இல்ல அப்படிங்கறத நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ஸ்ல ப்ரூவ் பண்ணுவான். இனிதான் கதையை வேற லெவல்ல போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.